Hey there. Subscribe to my channel. Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே கிறிஸ்பியான மொறு வாழைப்பூ வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைப்பூ பொடிசாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துருங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். கடலைப்பருப்பு 1/4 கிலோ, 8 வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் தண்ணியை நல்லா வடித்து கொரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பூவையும் தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதில் தண்ணி இருக்கும், கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு வடை மாவில் சேர்த்துக்கோங்க. கடலை மாவில். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது வாழைப்பூ உடம்புக்கு. இப்போ நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நான் பொட்டுக்கடலையை. 2 டீஸ்பூன் அரிசி மாவு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டுமே சேர்த்தா. வடைக்கு நல்லா டேஸ்டி கொடுக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வடையை தட்டி சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ வடை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. இப்போ வாழைப்பூவை போட்டுருங்க எண்ணெயில். மிதமான தீயில் இருக்கட்டும். பெருசாக வச்சுன்னா வடை கருகிடும். மிதமான தீயிலே நல்லா வேகட்டும். ஆயிலே இல்லை பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாழைப்பூ வடையை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.